சொல்லுது, நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவேன். நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே ஆண்டவர் கையில் தான் இருக்குது. அதனால் எப்பொழுதும் எவ்வளோ முடியுமோ நம்ம சந்தோஷமாக இருக்கும். அந்தபடியாய் இன்று நம்ம பார்க்க போகிற வசனம், நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா, மனுஷிக கண்களை வைத்து நம் தேவனுடைய வல்லமையை எடை போடக்கூடாது. நம்ம மாம்ச கண்கள் நம்ம பார்க்குறது வந்து மாம்ச கண்கள். இப்போ வந்துட்டு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகிறோம். டாக்டர் என்ன சொல்கிறாரு, சர்ஜரி பண்ணணும். உங்களுக்கு வந்துட்டு 2 சாய்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒன்று சர்ஜரி பண்ணலாம், இல்லைன்னா மெடிசனில் க்யூர் பண்ணிக்கலாம். நம்ம உடனே என்ன டிசிஷன் எடுக்கிறோன்னா, மெடிசனில் சரி பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு மேலே தேவன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு சர்ஜரியும் தேவையில்லை, மெடிசனும் தேவையில்லை. காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், உன் வாய்க்கால்களை நிரப்பி போடப்பட ஆண்டவரும் கூட இருக்கார் அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். தேவன் நம்மளுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம அதை வெறும் மனுஷிக கண்களை வைத்து பார்க்குறோம். தேவனுடைய அபரிதமான ஆசீர்வாதத்தையும் அவருடைய வல்லமையும் நாம் பார்க்கறது இல்லை. அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். முதல் வசனம் முதல் நான் படிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். கண்களை மூடி சபிப்போம். நல்ல பிதாவே, கர்த்தாவே, மண்டையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனே கர்த்தாவே, இதோ உம்முடைய பிள்ளைகள், இதோ உம்முடைய சிறு பிள்ளைகள், இதோ உம்முடைய பாலங்கள் குழந்தைகள். தேவனே உம்மிடத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை ஆண்டவரே. இதோ பேதுரும் யோவான் சொன்னது போல, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை அனைத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்னபோது அந்த முடவன் எழுந்து நடந்தான். ஆண்டவரே கர்த்தாவே, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, நீர் எனக்கு கொடுத்ததை நான் எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படி கிருபை தாரும். தேவனே கர்த்தாவே, இந்த 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 ஆகாரம் இவர்களுக்கு போதுமா என்று எனக்கு தெரியாது. தேவனே கர்த்தாவே, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை கர்த்தாவே போஷிக்கவும் ஆகும் எனில் கர்த்தாவே, இந்த சிறு வார்த்தையை கொண்டு தேவனே உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தாவே போஷிக்கும் ஆகும். தேவனே கர்த்தாவே, எப்படி இந்த வார்த்தையை நீ எனக்கு கொடுக்கும்போது என்னுள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர், என்னுள் இருக்கிற ஆவியானவர் சந்தோஷப்பட்டார், அதுபோல் ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள் இருக்கும் ஆவியானவர் சந்தோஷப்படும்படி கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாரும், பலப்படுத்தியலும் ஆசீர்வதியும். சகல துதி கன மகிமை நீரை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இது எல்லாருக்கும் நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி படிச்சிருக்கிற பகுதி தான். ஆபிரகாம் வந்து இங்கே தான் ஆபிரகாம் பிரித்து எடுக்கப்படலாம். இந்த ஆபிரகாம் வந்துட்டு நமக்கு ஒப்பாக இருக்கிறாங்க விசுவாசிகள். முதல்ல வந்துட்டு நான் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது பைபிள் நான் பைபிள் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ஹீரோக்களின் சப்ஜெக்ட். நிறைய ஹீரோஸ் இருப்பாங்க பைபிளில். அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து ஒரு டாப்பிக்லேயும் ஒரு ஹீரோ வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து வந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும். இப்போ பூமியை உருவாக்குறதுக்காக வந்துட்டு தேவன் ஆதாமை தெரிந்து கொண்டார். பூமியை ரட்சிப்பதற்காக, மழையிலேருந்து ரட்சிப்பதற்காக வந்துட்டு நம்மளுக்கு வந்து நோவாவை தெரிந்து கொண்டார். ஆனால் ஆபிரகாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஆபிரகாம் தான் வந்துட்டு நம்ம பிரித்து எடுக்கிறார். தேவன் வந்து நம்மளை வந்துட்டு நம்மளுடைய சுற்றார் உறவினர் இனஜன பந்துக்கள்லேருந்து நம்மளை எப்படி பிரித்து எடுத்தாரோ அந்த மாதிரி ஆபிரகாமை வந்து தேவன் பிரித்தெடுக்கிறார். ஸோ ஃபஸ்ட்டு ரட்சிப்பின் அனுபவம் ஒரு மனுஷனுக்கு தேவன் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா அதிசயமும் வந்துட்டு உலகத்துக்காக, பூமிக்காக பண்ணது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட மனுஷனை மட்டும் தனியாக பிரித்தெடுக்கிற அந்த ஒரு தனி ரட்சிப்பின் அனுபவம் வந்து ஆபிரகாம் கிட்ட இருக்குது. இப்போ ஆபிரகாம் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் சொல்ல, இங்கே வந்துட்டு இதுக்கு முன்னாடி இதுக்கு அதிகாரத்தில் சொல்கிறேன். இங்கே ஆபிரகாம் வந்து தேவன் கூப்பிட்டு, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு 75 வயசு, ஆபிரகாமுக்கு குழந்தை. இப்போ 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா
2ஆம் வசனம் சொல்லுது, ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். ஸோ இங்கே வந்துட்டு ஆண்டவர் வந்து அழைச்சிட்டாரு. அவன் போயிட்டான். கொஞ்ச நாள் ஆகுது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆண்டவர் வந்து அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லிட்டார். இப்போ நமக்கு வந்து ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்துருப்பார். நமக்கு வந்து நம்ம கூட பேசியிருப்பார்ல, நான் அவனை ஆசீர்வதிப்பேன், நான் அவனை பிரித்து எடுத்திருப்பேன். நம்ம எவ்வளோ வாட்டி நம்ம சபையில் இருக்கும் போதும் நமக்கு வந்து தேவன் நம்ம கூட பேசியிருப்பார், இது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம காத்திருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட ஓன் ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ நான் முதல்ல சொன்ன கதைக்கே வரேன். நம்மளுக்கு வந்து உடம்பு சரியில்லை. நான் என்ன பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன். எனக்கு விசுவாசம், ஆண்டவர் எனக்கு வந்துட்டு சுகம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு விசுவாசம் ஜெபம் பண்ணுறேன். டாக்டரை போய் பார்க்குறேன். நம்ம அப்படி தான், நம்ம விசுவாசம் இருந்தாலும் நம்ம டாக்டரை போய் பார்ப்போம். டாக்டர் தான் சொல்கிறாரு, 2 மாதத்தில் நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணிக்கணும், இல்லைன்னா மாத்திரை சாப்பிடணும் அப்படின்ட்டு. நம்ம எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவோம்? 59 நாள் வெயிட் பண்ணுவோம். 59 நாள் நம்ம என்ன வெயிட் பண்ணோம்னா, ஆண்டவர் வந்து நம்மளுக்கு சரி பண்ணுறவரை வெயிட் பண்ணுவோம். 60வது நாள் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். கரெக்டாக? நம்மளோட காத்திருப்பு வந்துட்டு ஒரு அளவுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆண்டவர் மேலே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டான ஒரு முழு விசுவாசம், ஒரு முழு நம்பிக்கை வந்து நம்மளுக்கு ஆண்டவர் மேலே கிடையாது. நம்ம வந்து கரெக்டாக நம்மளோட நம்பிக்கை வந்து 59 நாள் மட்டும்தான். 59வது நாள் நம்ம 30வது நாள்லேருந்து நம்ம நம்பிக்கை குறைச்சிட்டே வரும். 59வது நாள் வந்து சுத்தமாக காலிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போவோம், நான் மருந்து எடுத்துக்கிறேன் டாக்டர்னு சொல்லிடுவோம், நம்ம சரண் அடைஞ்சிருவோம். ஆனால் 60வது நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும், நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. 61வது நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. 62வது நாளும் வரணும்னு எதிர்பார்க்குறாரு. 20 வருஷமாக அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஆபிரகாம் 20 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு எந்த ஆசீர்வாதம், அவன் என்ன நினச்சி வந்தானோ அது அவனுக்கு கிடைக்கல. அவனுக்கு மற்றது எல்லாமே ஆண்டவர் கொடுத்தார். அப்போ இங்கே கேட்குறான், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர்? என்கிட்ட ஏற்கனவே எல்லாமே எழுத மாட்டேன். நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. எலியேசர் வந்து என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறான். தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான். அவன் கஷ்டப்படுறான். ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவர் எனக்கு குழந்தை இல்லை, நீங்கள் எனக்கு சொன்னீங்க, நீங்கள் எனக்கு இப்படிலாம் என்னை ஆசீர்வதிப்பீங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் என்னை ஜாதியாக்குவேன்னு சொன்னீங்க, ஆனாலும் வந்துட்டு எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு குழந்தை கூட கொடுக்கலையாரு மன துக்கப்பட்டு பேசுகிறான். அப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளின்ற. இப்பயும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன தருவேன் என்று சொன்னேனோ அதை நான் தருவேன். நான் பூட்டினதை வந்து ஒருவரும் திறக்கக்கூடாது, நான் திறந்ததை வந்து ஒருவரும் பூட்ட முடியாது. அதனால் நான் உனக்கு என்ன தருவேன்னு சொன்னனோ அதை நான் தருவேன், நீ பயப்படாதே அப்படின்றார். இப்போ நம்மளோட சூழலும் அப்படி தான் இருக்கும்ல. நம்ம அந்த 59 நாள் வெயிட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்துட்டு நம்ம மனசு மாறிடும். நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டாரு, நம்ம இதுக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கலாம், இது வந்து ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம வந்து சர்ஜரி பண்ணிக்க வேண்டியது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கணும். நம்மளுடைய பாதையை வந்து நம்ம மாற்றிக்கணும். நம்ம ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுப்பேன் என்று சொன்னதை அவரால் தர முடியாது. மேபி ஒருவேளை அவர் மாறிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் மனம் மாற அவர் மனிதன் அல்லவே. மனம் மாற அவர் மனிதன் அல்லவே. அவர் மனுபுத்திரன் அல்லவே. அவர் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார்னா அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் கொடுக்க நினைத்ததை வந்து ஒருவரும் தடைப்பட முடியாது. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆண்டவர் அவனுக்கு 100வது வயதில் ஒரு பிள்ளையை கொடுத்துட்டார். கரெக்டாக? ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை பேர் வந்து ஈசாக். 100 வயதில் ஒரு பிள்ளையை கொடுத்துட்டார். ஆனால் அவனோட முதல் அவனை கூப்பிடும் போது அவன் என்ன சொன்னார்னா, நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். இந்த 15ஆம் அதிகாரத்திலையும் கூட வந்துட்டு 7ஆம் வசனம் சொல்லுது, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு. இஸ்ரவேல் தேசம் அதை வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்க போகிறார். ஆபிரகாம் ஒரு தனி மனிதன். இஸ்ரவேல் தேசம் வந்துட்டு கிட்டத்தட்ட 22,000 சதுர கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஓகேவா? அவ்வளோ பெரிய தேசத்தை வந்து நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். இப்போ நான் என்கிட்ட வந்து அப்படி சொல்லித்தரேன்னா நான் என்ன நினச்சிருப்பேன்னா, எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3-4 பிள்ளையாவது ஆண்டவர் கொடுப்பாரு. ஒரு தேசத்தையே எனக்கு கொடுக்க போகிறேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா ஆண்டவர் என்ன கொடுப்பார்? ஒரு 4 பிள்ளையாவது கொடுப்பாரு. ஏற்கனவே ஆபிரகாம் வந்துட்டு ஆகாருக்கு புருஷனாக இருந்தால், சாராளுக்கு புருஷனாக இருந்தால், கேத்தூராளுக்கு புருஷனாக இருந்தால், அப்படி ஒரு 3-4 பிள்ளையாவது வந்து ஆண்டவர் கொடுப்பாரு. ஏன்னா ஒரு தேசத்தையும் எனக்கு சுதந்திரமாக கொடுக்க போகிறாரு. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது ஒரே ஒரு.
ஈசாக்குன்னு ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த ஒரு பிள்ளை போதும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன ஆசீர்வாதத்துக்கு அந்த ஒரு பிள்ளை போதும். நீங்க ஈசாக்கை பத்தி படிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 26:12 பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் 100 மடங்கு பலனடைந்தான். ஒரு மூட்டை நெல் போட்டு 100 மூட்டை நெல் வரக்கூடுமா? எங்கேயாவது நீங்க இதை கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? 100 மடங்கு பலனடைந்தான். ஸோ அப்போ ஆண்டவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு கொடுக்க போற உன் தேசத்துக்கு நான் உனக்கு கொடுக்க போற ஒரு பிள்ளை போதுமானதாக இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஒரே ஒரு பிள்ளை போதும். அந்த ஒரு பிள்ளையை நான் வந்து பயங்கரமா ஆசீர்வதிப்பேன். அவன் விதை விதைத்தால் அவனுக்கு 100 மடங்கு பலன் கிடைக்கும். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். அங்க பாத்தீங்கன்னா 14ஆம் வசனம் சொல்லுது, பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. ஈசாக்கு ஒரே ஒரு மனுஷன். பெலிஸ்தியா ஒரு நாடு. அந்த ஒரு நாடே அவனை கண்டு பொறாமைப்படுற அளவுக்கு தேவன் அவனை வளர்த்திருந்தார். ஏன்னா அவன் தேவனுடைய ஆசீர்வாதமாக. இப்போ ஆபிரகாமுக்கு தேவன் வந்துட்டு உன்னை பெரிய ஜாதியாகவே ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. ஆனால் கடைசியில் வந்தது ஒரே ஒரு பையன். அந்த பையன் வந்து தேவனால் கொடுக்கப்பட்ட பிள்ளைன்றதுனால அவன் விதைத்தால் 100 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவனை பார்த்து ஒரு நாடே பயப்படும். அது மாதிரி தான் தேவன் நம்மளுக்கு கொடுக்க போகும் ஆசீர்வாதமும் இருக்கும். இந்த ஒரு நாள் ஒரு நாயும் ஒரு யானையும் பேசிக்கிட்டாங்க. நாயும் வந்து மாசமாக இருக்குது, யானையும் மாசமாக இருக்குது. நாய் வந்துட்டு 3 மாதம் கழித்து 4 குட்டி போட்டுருச்சு. யானை மாசமாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மாதம் ஆச்சு, ஒரு 6 மாதம் ஆச்சு. நாய் திருப்பி வந்து மாசமாகிடுச்சு. யானை அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி இருந்துச்சு. திருப்பி ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி நாய் ஒரு 4 குட்டி போட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 22 மாதத்தில் நாய் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 குட்டி போட்டுருச்சு. ஆனால் யானைக்கு வந்து குட்டியே பிறக்கல. இப்போ நாய் வந்து யானையை பார்த்து சிரிச்சுதான், இங்கே பாரு, நான் வந்து 3 வாட்டி வந்து நான் பிள்ளை பெற்றுருக்கேன், எனக்கு வந்து 12 குழந்தை இருக்கிறாங்க, ஆனால் நீ இன்னும் மாசமாக இருக்கிறியே அப்படின்னு நாய் வந்து யானையை பார்த்து கிண்டல் பண்ணிச்சு. யானை சொல்லிச்சு தான், கரெக்டு தான், ஆனால் எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது அந்த பிள்ளை பூமியை தொட்டவுடன் பூமி அதிரும். அந்த பிள்ளை வளர்ந்த போது மனுஷங்கள்லாம் அதை ஏறிட்டு பார்ப்பாங்க, அதை பார்த்து பயப்படுவாங்க, அது பக்கத்தில் நெருங்கி வர இங்கேருந்து ஓடிடுவாங்க. உன்னை பார்த்து கல் எடுத்து அடிக்கிற மனுஷங்க என் பிள்ளையை பார்த்து பயந்து ஓடுவாங்க. பூமியில் உள்ள சகல மிருகங்களும் என் பிள்ளையை பார்த்து பயப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி தான் தேவன் நம்ம கொடுக்கும் ஆசீர்வாதம். ஒரே ஒரு பிள்ளையை தான் கொடுத்தார் ஈசாக்கு. அந்த பிள்ளை விதை விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வாதம். அந்த பிள்ளையை பார்த்து ஒரு நாடே பயப்படுகிறது. அதனால் தேவன் கொடுக்க போகும் ஆசீர்வாதம் அப்படித்தான். இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் 1 ராஜாக்கள் 18:43 வசனம் வாசிப்போம். ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றார். இங்கே பார்க்குறோம், இதுவும் வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே நிறைய வாட்டி படிச்சிருக்கீங்க தான். இங்கே வந்துட்டு எலியா ஆகாபு ராஜாவை ஒரு இடத்துக்கு வர சொல்கிறோம். 3 வருஷமாக மழை இல்லை. 3 வருஷமாக மழை இல்லை. அப்போ வந்து ஆகாப் ராஜாவை ஒரு இடத்துல வர சொன்னான். அங்கே சுற்றி நிறைய விஷயம் நடக்குது. நிறைய விஷயம் நடந்த பிறகு ஆகாப் ராஜாவை பார்த்து எலியா சொல்கிறான்,
இங்கே கரெக்டாக 41ஆம் வசனத்தில், பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். என்ன சொல்கிறான்? பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது, நீ கிளம்பி போங்கன்றான். ஆனால் அப்போ வந்து வெயில் அடிக்குது, 12 மணி வெயில், 3 மணி வெயில் அடிக்குது, பயங்கரமான வெயில். ஆனால் எலியா என்ன சொல்கிறான்? நீங்கள் போங்க, சாப்பிட்டு போங்க, நீங்கள் போய் சாப்பிடுங்க, ஏன்னா மழை வரப்போகுது. 3.5 வருஷமாக மழை இல்லை. எதிரில் நிற்கிறது ராஜா. ஆண்டவர் சொல்லிட்டாரு மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டாரு. ஃபுல் வெயில், வானம் ஃபுல்லாக ஒரு மேகம் கூட இல்லை, ஃபுல்லாக புதுவாக இருக்குது, நீங்கள் போங்க மழை வரும்னு சொல்லிடலாம். அப்போது வந்துட்டு அதையும் நம்பி ஆகாப் வந்து போஜனபானம் பண்ண போனான். அப்போ தான் இந்த விஷயம் நடக்குது. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை. ஸோ எங்கே கடல் இருக்குதோ அந்த வழியாக பாரு, உனக்கு ஏதாவது தெரியுதான்னு பார்க்குறான். அவன் போய் எட்டி பார்த்துட்டு ஒன்றுமே இல்லை, அதே மாதிரி வந்து நீலவானம் இருக்குது அப்படின்றான். இதே மாதிரி திரும்ப 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 7 தரம் போய் பார்க்குறான். 7ஆம் தரம் பார்த்தீங்கன்னா சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது அப்படின்னு வசனம் சொல்லுது. எவ்வளவா? ஒரு உள்ளங்கை அத்தனை இவ்வளோண்டு மேகம் உண்டு சமுத்திரத்தில் அப்படின்னு சொல்கிறான். 7ஆவது வாட்டி ஒரு வாட்டியும் ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். அவன் சொல்லிட்ட பிறகு ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஆகாபு சாப்பிட்ட போயிட்டான். ஆகாபு ஒரு 2 மணி நேரத்தில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போய் வச்சுக்கங்களேன். அப்போ வந்து இவன் போய் பார்க்குறான். இவனுக்கு டவுட்டு, இந்த ஊழியக்காரனுக்கு, நம்ம பாட்டுன்னு சொல்லிட்டாரே மழை வருமா தெரியல. அதனால் போய் பார்க்குறான். 7ஆவது தடவை வரும்போது இவ்வளோ பெரிய மேகம் வந்திருக்குன்னு சொன்னான். இதோ சமுத்திரத்திலேருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கையத்தை சிறிய மேகம் வந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, அது நடந்ததுமே நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லுகிறான். ஆகாப் அங்கே தான் இருக்கா. ஆகாப் போல மழை வரப்போகுது, நீங்கள் ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ நேரத்தில் நடந்துருவோம் நினைக்கிறேன். இங்கே வந்து வேலைக்காரன் வந்து சொல்கிறான், ஆகாப் கொஞ்சம் தூரத்தில் இருப்பான், ஒரு ராஜான்றது தனியாக ஒரு 100 அடி 200 அடி தூரத்தில் இருக்கான்னு, நீ போய் வந்து சொல்லு, ஆகாபை கிளம்பிட சொல்லுன்னு சொல்கிறான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? சமுத்திரம் இங்கேருந்து எட்டி பார்க்குறான். நம்மளால் வெறும் கண்ணால் வந்துட்டு ஒரு 2 கிலோமீட்டர் பார்க்க முடியும். அந்த 2 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துட்டு ஒரு சின்ன மேகம் வந்து கிளம்பி வந்துடுறான். அதை சொன்னதுமே நீ போய் ராஜாட்ட சொல்லுறான். இது மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் நடந்திருக்குமா? அந்த 10 நிமிஷத்துக்குள்ள வானம் கருத்து, வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்றுன்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா மனுஷனால் அது கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும். தேவன் வந்துட்டு ஒரே ஒரு மேகத்தை அனுப்புகிறாராம். எப்படி? ஒரே ஒரு மேகம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொன்னபோது ஒரே ஒரு பையனை தான் கொடுத்தாரு, ஒரே ஒரு பையன். ஆனால் அந்த பையன்தான் இன்று உலகத்தை கலக்கி கொண்டிருக்கும் இஸ்ரவேல் நாடு. ஒரே ஒரு பையன். இந்த பூமியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 240 நாடு இருக்குது. 240 நாட்டிலேயே வந்துட்டு யாராவது ஒருத்தனால இந்த நாடு உண்டாச்சுன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் ஆபிரகாமுக்கு பிறந்த அந்த ஒரே ஒரு பையன் இப்போ தனியாக நின்று ஈரான் அடிக்கிறான். அமெரிக்கா எதிர்த்து வந்தால் அமெரிக்காவையும் அடிப்பான். எல்லாரையும் வந்து அடிக்கக்கூடிய ஒரு ஆளாக அங்கே நிற்கிறான் அந்த ஒரே ஒரு பையன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னது தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு தெரியாது நான் இது நடந்து வந்துட்டு இத்தனை வருஷம் கழித்து நம்ம ஒரு நாடாக இருப்போம், ஒரு 22,000 சதுர கிலோமீட்டருக்கு வந்துட்டு நம்ம ஒரு பெரிய நாடாக இருப்போம், நம்மளை பார்த்து தேசங்கள் பயப்படணும்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் தேவன் வாக்கு கொடுத்ததை செய்ய வல்லவராக. ஒரே ஒரு மேகம், அந்த மேகம் இஸ்ரவேல் நாட்டுக்கு 3.5 வருஷம் கொண்டு வர முடியாத மழையை கொண்டு வந்துச்சு. ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே வந்து சொல்கிறான். சொல்லி போய் ராஜாட்ட சொல்கிறதுக்குள்ள வானம் கருப்பாயிடுச்சு. ஒரு மேகம். தேவனுக்கு அது போதும். தேவனுக்கு அந்த ஒரு மேகம் போதும். தேவனுக்கு 5 அப்பம் 2 மீன் போதும். தேவனுக்கு அந்த ஒரே ஒரு ஈசாக்கு போதும் ஒரு நாட்டையே நிரப்ப. தேவனுக்கு எல்லாமே எளிதானது. அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. இந்த 1 யோவான் 5:4 வாசிப்போம்.
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவன் உங்களுக்கு உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார்னா அந்த ஆசீர்வாதம் உலகத்தை ஜெயிக்கும். தேவன் உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னார், அந்த பிள்ளை உலகத்தை ஜெயிக்கும். தேவன் உங்களுக்கு வந்து நான் ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொன்னார், அந்த வீட்டை கட்டுறதுனால உலகம் ஜெயிக்கப்படும். தேவனால் பிறப்பது எல்லாமே உலகத்தை ஜெயிக்கும். ரொம்ப தெளிவாக வசனம் சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்த ஈசாக்கு அதனால தான் அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். தேவனால் பிறந்தது எல்லாமே உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்த மோசே எகிப்து தேசத்துக்கு பார்வோனுக்கு ராஜாவாக இருந்தார். சரி, இப்போ என்ன விஷயம்னா அதே கதை தான். அந்த நாய் யானை தேவனால் பிறக்கும், ஆனால் தேவனால் பிறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கரெக்டா? ஈசாக்கு பிறக்கிறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு 21 வருஷம் ஆச்சு. யோசேப்பு ஒரு தேசத்தின் அதிபதியாக ஆக்கிறதுக்காக யோசேப்பு வந்துட்டு அடிமையாக விற்கப்பட்டான். யோசேப்பு வந்து சிறைக்கு சென்றான். மழை வர்றதுக்கு 3.5 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஆனால் நம்மளை தகுதிப்படுத்துவார். தாவீது 7 வருஷம் ஓடிட்டு இருந்தான். எப்படி? 7 வருஷம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு சவுல் வந்துட்டு ராஜாவாக இருக்கான். தாவீது வந்து தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். சவுல் எப்போ அபிஷேகம் பண்ணாரோ அடுத்த நாள்லேருந்து அவர் ராஜா. ஆனால் தாவீது அபிஷேகம் பண்ணி 7 வருஷம் சவுலுக்காக பயந்து ஓடிட்டு இருந்தான். 7 13 வருஷம். ஆனால் அந்த 13 வருஷம் முடிஞ்ச பிறகு தாவீது பண்ண ஆட்சியில் தேசம் அமெரிக்கையாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்ததே இல்லை, இனியும் நடக்க போவதே இல்லை. ஸோ தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம வந்துட்டு அதுக்காக கொஞ்சம் காத்துட்ருக்கணும். 400 வருஷ காலம் ஆச்சு இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து நாட்டிலேருந்து வெளியே வருது. 400 வருஷ காலம். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 2000 வருஷம் ஆச்சு. எப்போ ஏவாளுக்கு வாக்கு பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இத்தனை வருட காலம், கிட்டத்தட்ட 4000 பைபிள் கணக்குப்படி கிட்டத்தட்ட 4000 வருஷ காலம் ஆச்சு இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு. ஸோ தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணதை செய்வார், ஆனால் கொஞ்சம் காலம் எடுக்கும். ஏன் இந்த காலம் எடுக்குது? ஏன் வந்துட்டு தேவன் வந்து கொடுப்பேன் என்று சொல்லி அவரால் முடியாதா? நம்ம தேவன் வந்துட்டு இப்போ நமக்கு வந்துட்டு சர்ச்சில் வந்து நம்மளுக்கு சொல்லிடுறாரு, உங்களுக்கு வந்துட்டு வீடு, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருது, உங்களுக்கு வந்து வீடு இல்லை ஆனால் தேவன் உங்களுக்கு வீடு கொடுப்பாரு அப்படின்ட்டு. ஒரு நிமிஷத்திலே அதை கொடுக்க தேவனால் கூட முடியாதா? அவரால் செய்ய முடியாதா? தேவனால் முடியாத காரியம் இருக்கா? அப்போ ஏன் டிலே ஆகுது? ஏன்னா அதே 59 நாள் தான். நான் முதல்ல ஒரு கதை சொன்னேன்ல, 60 நாளில் வந்துட்டு உங்களுக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும் நம்ம சொன்னோன்னா, 59 நாள் நம்மளோட விசுவாசம் தேவன் மேலேயே இல்லை. நம்மளுடைய விசுவாசம் வேற யார் மேலேயோ இருக்கு. நம்ம விசுவாசம் பக்கத்து வீட்டில் நம்மளுக்கு இது நடக்கும்னு சொன்னாங்களே அவங்க மேலே இருக்கு. நம்ம விசுவாசம் உங்களுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து லோன் வரும், இந்த வீடு கட்டிங்கன்னு சொன்னாங்களே அவங்க மேலே இருக்கு. நம்ம விசுவாசம் நான் என்கிட்ட நிறைய காசு இருக்குது, நாளைக்கு வா நான் உனக்கு 2 லட்ச ரூபா கொடுப்பான்னு சொல்கிறான்ல அவன் மேலே இருக்குது. நம்ம விசுவாசம் நான் ஒன்றும் கவலைப்படாத, நீ இந்த பிஸ்னஸ் ஆரம்பி, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான்ல அந்த ஃப்ரெண்டு மேலே இருக்குது. நம்ம விசுவாசம் என்கிட்ட வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்தாருமா ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, நீ கையில் வச்சுக்கோன்னு சொல்கிறாங்களே அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே இருக்குது. நம்ம விசுவாசம் இந்த மாதிரி சுற்றி எல்லார் மேலேயும் இருக்கிறதுனால நமக்கு ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காலதாமதமாகும். ஆபிரகாம் சாராள் கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, உனக்கு தேவன் ஒரு பிள்ளையை கொடுப்பாருன்னு சொல்லிட்டார் ஆபிரகாம் கிட்ட. ஒரு கட்டத்துக்கு மேலே சாராளுக்கு புரிஞ்சிருச்சு, நமக்கு குழந்தை பிறக்காது, ஆபிரகாமுக்கு வேணால் குழந்தை பிறக்கணும், நமக்கு பிறக்காதுன்னு சொல்லிட்டு ஆகாரை ஆபிரகாம்கிட்ட கொடுத்துறான். இனிமேல் அவதான் மனைவி, அவன் மூலமாக குழந்தை பிறக்கணும். இப்போ சாராளுக்கு தான் மேலே இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. ஒரு 75 வயசுலேருந்து 90 வயசு 15 வருஷ காலம் சாராளையில நம்பிட்டு இருந்தான்னா எனக்கு குழந்தை பிறக்கும் நம்பிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நம்பிக்கை போயிடுச்சு. இப்போ ஆகார் குழந்தை பிறக்கும் நம்புறான். ஆனால் ஆபிரகாம் மேலே நம்பிக்கை.
99 வயசுல தேவன் திருப்பி ஆபிரகாம் முன்னாடி 3 பேரும் வந்து நிற்கிறாங்க. அடுத்த உற்பவ காலகட்டத்திலே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சாராள் சிரிக்கிறா. ஏன்னா அவன் மேலேயும் நம்பிக்கை இல்லை, ஆபிரகாம் மேலேயும் நம்பிக்கை இல்லை. 2 பேருடைய வந்து உடலும் செத்து போயிடுச்சு. அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது. அப்போ நினைக்கிறாங்கல்ல, அப்போ தான் தேவனுடைய வல்லமை செய்யும். எப்போ எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ ஈசாக்கு வந்து பிறப்பான். எப்பேற்பட்ட ஈசாக்குனா, பெலிஸ்தியா நாடே பயப்படுற ஈசாக்கு எப்போ வந்து பிறப்பானா, உன்னால் முடியாது, நம்மளால யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம பக்கத்தில் நம்மளுக்கு 20,000 ரூபாய் கொடுப்பான்னு சொன்னாலே அவங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு தண்டல் எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாலே அவனும் காசு கொடுக்க மாட்டான், நம்மளுக்கு லோன் வரும்னு சொன்னவே அந்த இடத்துலையும் வராது. நம்ம எப்போ உடஞ்சி தேவனுடைய பாதத்தில் வந்து நிற்கிறோமோ அப்போ ஈசாக்கு பிறப்பான். அந்த நிமிஷத்தில் ஈசாக்கு பிறப்பான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். யோசேப்பும் அதே மாதிரி தான். அவங்க அண்ணன்மார்கள்லாம் எடுத்து அடிமையாக விற்றுட்டாங்க. அடிமையாக கொண்டு போகப்படுறான். என்ன ஜோம் பண்ணியிருப்பான்? என்னை எப்படியாவது காப்பாற்றிருங்க ஆண்டவரே ஜோம் பண்ணியிருப்பான். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து பிடிச்சி ஒரு இடத்துல வந்துட்டு விசாரணைக்காரனாக வைக்கிறாரு. அப்பயும் வந்து என்னை காப்பாற்றிருங்க ஆண்டவரே எடுத்துருப்பாரு. அவன் செய்யாத தப்புக்கு அவனை தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. அவன் சிறைச்சாலையில் இருக்கான். அப்பயும் என்னை காப்பாற்றிருங்க ஆண்டவர், எப்படியாவது நான் அண்ணன்கிட்ட போய் சேர்ந்துடணும், எப்படியாவது எங்கள் அப்பா கிட்ட போய் சேர்ந்துடணும்னு மட்டும்தான் அவனோட ஜபமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவனுக்காக வேற ஒன்று யோசிச்சுருக்காரு. அவங்க 11 பேரை ரட்சிக்க போகிறதே நீதான். அந்த 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 குடும்பத்துக்கு வந்து இனிமேல் வரப்போகிற காலங்களில் சோறு போட போகிறதே நீதான்ப்பா. அவனுக்கு மட்டும் இந்த நாட்டுக்கே வரப்போகிற காலங்களில் நீதான்ப்பா சாப்பாடு போட போகிற. இந்த நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகம் முழுவதும் 7 வருஷம் பஞ்சகாலம் வரும்போது நீ தான் அவனை ரட்சிக்க போகிறன்றது அவருக்கு தெரிஞ்சு, யோசிப்புக்கு தெரியும். அதனால் நம்ம எதுக்காக விதைக்கப்பட்டிருக்கோம், நம்ம எதுக்காக பூமியில் இருக்கோன்ற நம்மளுக்கு தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆண்டவர் தாமதிக்கிறார், சரி. ஆனால் ஆண்டவரே இவ்வளோ தாமதம் ஆகும்போது, நான் உங்ககிட்ட உடஞ்சி வரும்போது எவ்வளோ பேர் வந்துட்டு என்னை துன்பப்படுத்தினாங்க, எவ்வளோ இடத்துல நான் அவமானப்பட்டிருப்பேன், எவ்வளோ இடத்துல நான் துக்கப்பட்டிருப்பேன், துயரப்பட்டிருப்பேன், நான் வேதனைப்பட்டிருப்பேன். ஆண்டவர் அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல். இப்போ பார்த்தீங்கன்னா 400 வருஷம் கழிச்சு தேவன் என்ன பண்ணுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போகிறாரு. எங்கே? எகிப்திலேருந்து இஸ்ரவேலுக்கு கூட்டு போகிறாரு. அப்போ மொத்தம் 10 வாதை நடந்துச்சு, கரெக்டாக? என்னென்ன 10 வாதை? முதலாம் வாதை இது, தண்ணீர் ரத்தமாக மாறிச்சு. அதுக்கப்புறம் தவளைகள், அப்புறம் பேன்கள், வண்டுகள், கொள்ளை நோய், கொப்பளங்கள், கல்மழை, வெட்டுக்கிளி, இருட்டு, அப்புறம் சங்காரக்கால். 10. இந்த 10 விஷயமா பார்த்தீங்கன்னா எகிப்தை காப்பாற்றி கொண்டிருந்த 10 தேவர்கள். அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்தப்போ, எகிப்துக்கு வந்துட்டு எகிப்து தான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாகரிகம். ஏன்னா எகிப்தில் வந்து தண்ணி நிறைய இருந்துச்சு, நைல் நதி இருந்துச்சு. நைல் நதியோட கடவுளாக, அவங்க நைல் நதியை கடவுளாக வழிபட்டாங்க. அந்த கடவுள் பேர் வந்து ஹப்பி, ஓகேவா? இப்போ வந்துட்டு நைல் நதியை கடவுளாக வழிபட்டாங்க. நைல் நதியிலேருந்து மீன்லாம் கிடச்சிது, ரொம்ப செழிப்பாக இருந்தாங்க. இப்போ வந்து ஆண்டவர் வந்துட்டு எகிப்தியரை தண்டிக்க போகிறார். என்ன பண்ணுறாருன்னா, எகிப்தின் மொத்த நதிகளும் ரத்தமாக மாறிடுச்சு, மீன்கள்லாம் செத்து போச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட அடுத்த கடவுள் ஹெக்கேத், பிள்ளை பேருதுன்னு கடவுள். அவருடைய முகம் வந்துட்டு தவளை முகம். அதனால் தேவன் என்ன பண்ணுறாரு, எகிப்தியரை தவளைகளை கொண்டு பாதிக்கிறார். அடுத்த கடவுள் வந்து கெப், பூமியின் கடவுள். அதனால் என்ன பண்ணுறாரு, பூமி பொழுதியிலேருந்து பேன்கள் பரவுது. அடுத்த கடவுள் பேர் வந்து கெப்ரி, உற்பத்தியின் கடவுள். அதனால் வந்துட்டு வண்டுகள் பரவுது. அடுத்த கடவுள் பேர் ஹாத்தோர், அவங்க வந்து பசுமாட்டை கடவுளை வழிபட்டாங்க. அதனால் தேவன் என்ன பண்ணுறாரு, கொள்ளை நோய் அனுப்பி எல்லா பசுமாடையும் சாவடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐசிஸ் வந்துட்டு ஐசிஸ் ஒரு தேவன். அவங்கள வந்துட்டு பூமி புழுதி எடுத்து அவங்களுக்கு வந்து கொப்பளம் வரும்படி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சேத் ஒரு கடவுள். சேத் வந்து புயல்களின் தேவன். அதனால் தேவன் என்ன பண்ணுறாரு, கண்மலையை வர வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து
அப்புறம் வந்து ரெனிஸ்டன் அது வெட்டுக்கிளி வர வைக்கிறாரு. கடைசியாக வந்து அதுக்கப்புறம் ரா தான் அவங்களுடைய தேவர்களின் தேவன், காடுக்கெல்லாம் காட். ரா வந்து சூரிய கடவுள். தேவன் என்ன பண்ணுறாரு, சூரியனை 3 நாளைக்கு மறைச்சி போட்டுருக்காரு. கடைசியாக அனுபிஸ் வந்துட்டு நரகத்தின் காவலாளி. யாருன்னா பார்வோனை வந்து அவங்க தேவனை வழிபட்டாங்க. 9 தேவர்களை அடித்து போட்ட தேவனாகிய கர்த்தர் பார்வோனின் முதல் பிள்ளையும் அடித்து போடுறார். ஸோ என்னைக்கு வந்து தேவன் உங்களுக்கு ஆசீர்வதிச்சதை கொடுக்க போகிறாரோ அன்றைய தினம் உங்களை யாரெல்லாம் வந்துட்டு உங்களை கோபப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு இது நடக்காதுன்னு சொன்னாங்களோ, அவங்க எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் தேவன் உங்களை புறப்பட்டு போக செய்வார். அவங்களை கொண்டு வந்து எகிப்தியர்களை வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்க கொள்ளையிட்டாங்களாம். அவங்க வெள்ளியும் பொண்ணும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. எங்கன்னா 400 வருஷம் அடிமையாக இருந்தவங்க வெள்ளியும் பொண்ணையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களாம். ஸோ அந்த மாதிரி தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கொஞ்சம் காலம் காத்திருக்கணும். அதுக்கும் காரணம் தேவன் இல்லை, உங்கள் விசுவாசம் எப்போ முழுசாக தேவன் பேரில் வருதோ, உங்கள் விசுவாசம் எப்போ உங்கள் சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் போயிட்டு நீங்கள் என்னைக்கு உடஞ்சி தேவன் பாதப்படியில் உக்காடுறீங்களோ அன்னைக்கு தேவன் உங்களுக்கு கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்னைக்கு அவர் கிருபை செய்யும் பொழுது இந்த உலகமே உங்களை பார்த்து வியக்கும். இந்த உலகமே உங்களை பார்த்து என்ன நடந்தது, எப்படி இவங்க திடீர்னு இப்படி பெரியவங்களை ஆனாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படும். எப்படி அந்த நாய்க்குட்டிக்கு முன்னாடி யானை குட்டி பூமியில் கால் வைக்கும் போது பூமி அதிருதோ, அது மாதிரி தேவன் உங்களுக்காக கொடுக்கப்படும் ஆசீர்வாதத்தினால் பூமி அதிரும். தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி செபிப்போம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த நிமிஷத்திலும் ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தை தேவன் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து விட்டேன். கர்த்தாவே லாசருவுக்கு கர்த்தாவே நீ சொன்ன வார்த்தையை போல லாசரு செத்து 4 நாள் ஆயிட்ட பிறகு தேவனே, லாசருவே வெளியே வா என்று நீ சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் ஊனும் அவன் எலும்பும் உயிர் பெற்று எழுந்தது போல ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளின் விசுவாசம் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளின் விசுவாசம் இதை கேட்டு எழுந்து நிற்கும்படி கர்த்தாவே கிருபை தாரும் தேவனே. உம்முடைய பிள்ளைகளோடு இருந்தவர்களும் கர்த்தாவே, நீ எடுத்த பிள்ளைகள் தேவனே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர்களை பெயர் சொல்லி ஒவ்வொருவராய் தனித்தனியாய் பெயர் சொல்லி அழைத்த தேவனே கர்த்தாவே, அவர்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று சொல்லி ஆணையிட்ட தேசத்தை அவர்களுக்கு கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். உம்மால் ஆகும் தேவனே, உம்மால் ஆகும் தேவனே, உம்மால் ஆகும் தேவனே. உம்மால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை கர்த்தாவே, உம்முடைய பலவீனத்தினால் அப்படி நடப்பதில்லை தேவனே. எங்களுடைய விசுவாச குறைவினால் கர்த்தாவே உம்மீது வைக்க வேண்டிய விசுவாசத்தை நாங்கள் கர்த்தாவே மற்றவர்கள் மீது நம்பிக்கையாக வைக்கிறதுனால் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது தேவனே. கர்த்தாவே, நீர் அதிலிருந்து விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர். எங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொண்ட தேவன் கர்த்தாவே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றின தேவன் வரப்போற காலங்களிலும் எங்களோடு கூட இதுக்கு பலப்படுத்தி வழிநடத்தியும் சகல துதியும் கனமும் மகிமையும் நீரே எடுத்துக்கொள்ளும். இந்த ஜபத்தை நான் ஜீவனில் இயேசுவின் நாமத்தினாலே கெஞ்சி கேட்டு நல்ல பிதாவே, ஆமென்.